அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த பதிவு ஆண்களுக்கான பதிவு தான். இப்ப நெறைய பேரு இந்த மாரி மோதிரங்கள் போட்டுப்பாங்க. விநாயகர் மோதிரமோ, லட்சுமி மோதிரமோ, இல்ல நவரத்தினக்கல், யாழமுடி மோதிரம். இந்த மாரி மோதிரங்கள்லாம் நெறைய பேரு ஆண்கள் கையில அணிஞ்சிருப்பாங்க. இது மாரி மோதிரம் போட்டிருந்தீங்க உங்க கையில அப்படின்னா, அசுபகாரியம் பண்ணையில, அதாவது நம்ம முன்னோர்களுக்கு சிராதம், திதி பண்ணையில கண்டிப்பாக இத கழட்டி வச்சிரணும். ஏன் அப்படின்னா, இந்த சிராதம் அன்னையில நம்ம முன்னோர்கள் திதி பண்ணையில தர்ப்பணம் அன்னையில கையில பவித்திரம்னு ஒண்ணு தர்ப போடும். அதுல தர்ப்பணம் அன்னையிலயோ, நம்ம பிண்டம் போடையிலயோ இந்த மாரி மோதிரங்கள் நம்ம கையில இருக்கிறது நமக்கு அவ்வளவு சிறப்பான பலனை குடுக்காது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடு. இல்ல நம்ம வீட்ல யாராவது இறந்திருக்காங்க, ஒரு காரியம் பண்றோம். இல்ல வருஷத்துக்கு ஒரு நாள் சிராதம் பண்றோம். இல்ல அமாவாசை தர்ப்பணம் பண்றோம். மாலை அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை தர்ப்பணங்கள் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாரி மோதிரங்கள கழட்டி வச்சுட்டு, முன்னோர்களுக்கு திதி குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இத கையில போடுறது நல்ல சிறப்பான பலனை குடுக்கும். நன்றி, வணக்கம்.